सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। முத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. ஆகா இதற்கு மிஞ்சி மலையும் இல்லை. ஆகா இதற்கு மிஞ்சி மலையும் இல்லை. பிள்ளை அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை. பிள்ளை அவனுக்கு மிஞ்சி இன்னும் பிறக்கவில்லை. எங்கும் பிறக்கவில்லை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. அஞ்சிலே பண்டாரம் ஆனவரில்லை. அஞ்சிலே பண்டாரம் ஆனவரில்லை. பெற்ற அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனும் இல்லை. பெற்ற அப்பனுக்கே பாடம் சொன்ன மகனும் இல்லை. பிஞ்சிலே பழுத்தாலும் துவர்ப்பும் இல்லை. முருகன் பிஞ்சிலே பழுத்தாலும் துவர்ப்பும் இல்லை. இனி பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை. பேச்சதற்கு அவன் போல் கடவுள் இல்லை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை. தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்துக்கே என்று தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்துக்கே என்று திருப்பணி செய்து வரும் தேவனுக்கு, இந்த தேவனுக்கு, குமார தேவனுக்கு தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்துக்கே என்று திருப்பணி செய்து வரும் தேவனுக்கு மருதமலை அளவு பொருள் வரணும். மருதமலை அளவு பொருள் வரணும். பழமும் நலமும் இவன் பெறணும். பொங்கும் பழமும் பல 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 நலமும் இவன் பெறணும்.
தென்படுவான் எங்கிருந்தாலும். திருக்குமரல் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும். கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். கதிர்காமத்தில் கொடிய செய்யும். செந்தூரில் தெண்டலடித்தால் கதிர்காமத்தில் கொடிய செய்யும். சேவற்கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே. சேவற்கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே. கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில். பூட்டி வைத்த கோயிலிலே மாற்றி வைத்த விளக்கு. பூட்டி வைத்த கோயிலிலே மாற்றி வைத்த விளக்கு. அதை ஏற்றி வைக்கும் வேளையிலே இருவருக்குள் வழக்கு. அதை ஏற்றி வைக்கும் வேளையிலே இருவருக்குள் வழக்கு. வழக்கும் முடியவில்லை அம்மா, விளக்கும் எரியவில்லை அம்மா. வெட்ட வெளி பொட்டலிலே பட்ட மரம் ஒன்று. பட்ட மர கிளை தனிலே பச்சை கிளி ரெண்டு. ஒன்று காவல் கொண்டதம்மா, ஒன்று காத்து நின்றதம்மா. ஒன்று காவல் கொண்டதம்மா, ஒன்று காத்து நின்றதம்மா. காத்து நின்றதம்மா. கண்ணீரில் நீந்துகிறாள் கன்னி இளந்தேவி. கண்ணீரில் நீந்துகிறாள் கன்னி இளந்தேவி. எங்கோ கண்ணூடி தூங்குகிறான் கடவுள் என்னும் பாவி. எங்கோ கண்ணூடி தூங்குகிறான் கடவுள் என்னும் பாவி. விதி காட்டு வெள்ளமம்மா, இரு கரையும் இல்லையம்மா. வெட்ட வெளி பொட்டலிலே உண்மையே தெய்வதமே ஒரு வழியை காட்டு. உண்மையே தெய்வதமே ஒரு வழியை காட்டு. அது உன்னிடத்தில் இல்லை என்றால் சந்நிதியை பூட்டு. அது உன்னிடத்தில் இல்லை என்றால் சந்நிதியை பூட்டு. தெய்வம் ஆளவில்லை என்றால் பேய்கள் அரசு கொள்ளுமம்மா. வெட்ட வெளி பொட்டலிலே வெட்ட வெளி பொட்டலிலே பட்ட மரம் ஒன்று. பட்ட மர கிளை தனிலே பச்சை கிளி ரெண்டு. ஒன்று காவல் கொண்டதம்மா, ஒன்று காத்து நின்றதம்மா.
ஒன்று காவல் கொண்டதம்மா, ஒன்று காத்து நின்றதம்மா, காத்து நின்றதம்மா. பணியாக என்னை பாட வைத்தவன் முருகன். பாடும் பணியே பணியாக என்னை பாட வைத்தவன் முருகன். வினை ஓட அருள் கூட, வினை ஓட அருள் கூட என்றும் பாடச் செய்தவள் முருகன். பாடும் பணியே பணியாக என்னை பாட வைத்தவன் முருகன். காலம் முழுதும் கனிந்த செந்தமிழில் கந்தன் பாமலர் கொடுப்பேன். காலம் முழுதும் கனிந்த செந்தமிழில் கந்தன் பாமலர் கொடுப்பேன். அதை நாம சங்கீர்த்தன ஊற்றினில் கலந்து, நாம சங்கீர்த்தன ஊற்றினில் கலந்து தேனமுதாக படைப்பேன். தினம் பாடும் பணியே பணியாக என்னை பாட வைத்தவன் முருகன். காலச்சுழலினும் மாயஜாலம் எந்தன் மதியை மயங்கிடச் செய்தாலும், காலச்சுழலினும் மாயஜாலம் எந்தன் மதியை மயங்கிடச் செய்தாலும், செல்தூர் முருகன் திருவருட்கைவேல், செல்தூர் முருகன் திருவருட்கைவேல் வந்து நின்று தடுத்தாட்கொள்ளும். தினம் பாடும் பணியே பணியாக என்னை பாட வைத்தவன் முருகன். வினை ஓட அருள் கூட என்றும் பாடச் செய்தவன் முருகன். முருகா 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 முருகா. లెమ్మాయి పవమాన సుతా ప్రభు కార్యమే తీర్చగా తరుణం మునేడే.
లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ జలరాశి నీకొక్క జలయేరు కాదా అవలీల దానిని తరించలేవా జలరాశి నీకొక్క జలయేరు కాదా అవలీల దానిని తరించలేవా నీ శక్తి నీకే మరుపాయనేలా జాగేల చేయంగ జగదేక వీరా లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ బాల్యకాలన భానుని వింత ఫలమని ఎంచి కబళించినంత ఓ బాల్యకాలన భానుని వింత ఫలమని ఎంచి కబళించినంత ఆహాకారాలతో జగమంతా గాఢాంధకారాన అల్లాడలేదా లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ తీరాన నిలిచింది వానరుల మూక టీకాకు చెందింది చేసేది లేక తీరాన నిలచింది వానరుల మూక టీకాకు చెందింది చేసేది లేక ఆలోచనల్మాని ఆవేశమే పూని కార్యానుకూలము కావింతలేవా లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ నీవే కదా మాకు చూపాలి దారి నీవే కదా మాకు చూపాలి దారి తామస మేలయ్య వ్యోమ విహారీ తామస మేలయ్య వ్యోమ విహారీ ఓ నీవే కదా మాకు చూపాలి దారి తామస మేలయ్య వ్యోమ విహారీ తామస మేలయ్య వ్యోమ విహారీ వారాటి లంఘించి చేరి లంకాపురి రావణ గర్వము వారించలేవా వారాసి లంఘించి చేరి లంకాపూరి రావణ గర్వము వారించలేవా ఓ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ లెమ్మోయి పవమాన సుతా ప్రభు కార్యమే తీర్చగా తరుణం మునేడే లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ జలరాశి నీకొక్క జలయేరు కాదా అవలీల దానిని తరించలేవా జలరాశి నీకొక్క జలయేరు కాదా అవలీల దానిని తరించలేవా నీ శక్తి నీకే మరుపాయనేలా జాగేల చేయంగ జగదేక వీరా లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ బాల్యకాలన భానుని వింత ఫలమని ఎంచి కబళించినంత ఓ బాల్యకాలన భానుని వింత ఫలమని ఎంచి కబళించినంత ఆహాకారాలతో జగమంతా గాఢాంధకారాన అల్లాడలేదా లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగరావయ్య వీరాంజనేయ తీరాన
నిలిచింది వానరుల మూక టీకాకు చెందింది చేసేది లేక తీరాన నిలచింది వానరుల మూక టీకాకు చెందింది చేసేది లేక ఆలోచనల్మాని ఆవేశమే పూని కార్యానుకూలము కావించలేవా లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగ రావయ్య వీరాంజనేయ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగ రావయ్య వీరాంజనేయ నీవే కదా మాకు చూపాలి దారి నీవే కదా మాకు చూపాలి దారి తామస మేలయ్య వ్యోమ విహారీ తామస మేలయ్య వ్యోమ విహారీ ఓ నీవే కదా మాకు చూపాలి దారి తామస మేలయ్య వ్యోమ విహారీ తామస మేలయ్య వ్యోమ విహారీ వారాటి లంఘించి చేరి లంకాపురి రావణ గర్వము వారించలేవా వారాసి లంఘించి చేరి లంకాపురి రావణ గర్వము వారించలేవా ఓ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగ రావయ్య వీరాంజనేయ లేవయ్య లేవయ్య లేరయ్య నీ సాటి వేవేగ రావయ్య వీరాంజనేయ கண்ணுதலாந்தல் கருணை கண்காட்ட வந்தேரே எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்தல்ல இலாதானே நில் பெரும் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமா கைகேசி தன்னுடைய அணிகலங்களையெல்லாம் துறந்தாள். பெண் நலத்தை மறந்தாள். இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றார். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன், தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம், புதிய வரங்களே தருவேன் என்றார்.
இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் இரண்டில் ஒன்று. என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும். சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டுமென்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை. படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எத்த எண்ணும் ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே. ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே. வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லும் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது. பெருமானே, ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையினரை கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்திரர் கைகேசி மாளிகை வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அம்மா, என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்ற மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை.
பரதன் ஆளேன்னு சொன்ன பரதன் ஆளட்டு நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆளே, உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார். என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனியாள. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள. நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி, மணிமுடியை கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை, சடைமுடியை கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள் போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தால் மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோல 14 ஆண்டு என்றால் நீண்டுவிடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன்? பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள், தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாத்ருதேவோ பவ, அப்புறம் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்னு போடுவார்கள். 2 பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்ல வேண்டுமா? நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியனேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு
அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். பேர் என்னோடு எதிர்கட்டும் குதிக்கட்டும் சித்திர கணையால் அத்தனை பேரையும் கொன்று நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலும் கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதாம். கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும வரதற்கு முடிசூட தரணியில் சர்க்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட திரவி முன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையும் தள்ளாட நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீத்தம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப் போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கதிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன். அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன். கொஞ்சம் சும்மா இருங்கள் தம்பி. இந்த மண்ணுக்கே சீத்தம் கிடையாது அயோத்தி. சீத்தம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது. நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள். தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றால் அந்த மனைவி. அதுபோல தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன். விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளையதாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம். கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப்பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டது என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கேது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறித்து. அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி,
வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைகண்ட நாவால் பேசுகின்றாய். சீற்றத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை. உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான். ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரதன். என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான். என் வார்த்தையை நீ கேளு. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தணிந்தார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரனுடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தாள் சுமித்திரை. கண்ணீர் வடித்தாள், உள்ளன் சுடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து, இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்போ தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான். அது மட்டுமே. அம்மா பகைவர்கள் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா. இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பானோ அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே, எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல். தம்பி என்னும் படிக்கு அன்று. தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன். அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்து இறந்து போன்னு சொன்ன பகவான் சீதையினிடத்திலே சொல்ல, பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத
அன்று அலர்ந்த பூவும் அழுதே, புனல் புல்லழுதே, சராச்சரங்களெல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. na
கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துதிக்கும் மலைமகள் மதுரசி மீனாட்சி கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துதிக்கும் மலைமகள் மதுரசி மீனாட்சி கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துதிக்கும் மலைமகள் மதுரசி மீனாட்சி தலைமலை நாதனில் அம்மா தலைமலை நாதனில் சகதர்மணி தலைமலை நாதனில் சகதர்மணி தலைமலை நாதனில் சகதர்மணி பலஞனில் மகளா பலஞனில் மகளா வந்தவதரிதா பலஞனில் மகளா வந்தவதரிதா கலிமகளூ வணங்கும் அலிமகளூ துதிக்கும் மலைமகள் மதுரசி மீனாட்சி உடலிலே உடலிலே இருந்தாய் உடலிலே வந்தாய் குன்று தோராடல் மேவும் குமரனை ஈராயே பாடல் பரிசு தருவோம் பரமனை சார்ந்தாயே பாடல் பரிசு தருவோம் பரமனை சார்ந்தாயே பத்து பருவத்திலும் வருகையிலும் வந்தார் பத்து பருவத்திலும் வருகையிலும் வந்தார் பத்து பருவத்திலும் வருகையும் வந்தார் கலிமகளும் வணங்கும் அலிமகளும் மலைமகள் மதுரசி மீனாட்சி शंकर देविया शंकर देविये शंकर देविये समरस विवेकिये ஐங்கர் தாயே அருள் புரிவாயே ஐங்கர் தாயே அருள் புரிவாயே பங்கைய செல்விய பரம கல்யாணி பங்கைய செல்விய பங்கைய செல்விய பரம கல்யாணியே அங்கையர்கள் நீய ஆலவா அரசியே கலைமகளூ வணங்கும் அலைமகளூ துணிக்கும் மலைமகள் மதுரை மீனாட்சி மீனாட்சி பங்கைய செல்விய பங்கைய செல்விய பரம கல்யாணிய கல்யாணி கல்யாணி பங்கைய செல்விய பரம கல்யாணிய அங்கையர்கள் நீய ஆலவரசிய கலைமகளூ வணங்கும் அலைமகளூ துதிக்கும்
ಮಗಳು ಬಳಗುವ ಅಲೆ ಮಗಳು ತುದಿಕು ಮಲೆ ಮಗಳ ಮಧುರೈ ಮೀನಾಕ್ಷಿ 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 பங்கைய செல்விய பரம பங்கைய செல்விய பரம கல்யாணிய அங்கையன் கல்விய அழகிய கலிமகளு வழங்க அலைமகளு துதிக்கும் மலைமகள் மதுரை மீனாட்சி மீனாட்சி பதனி சாரி காரி சாரி ராபம் பதனி பங்கயச்சல் பதனி பரம கல்யா பதனி அங்கயர்கள் பதனி ஆலவா பதனி கலிமகளு பதனி அலைமகள் பதனி மலைமகள் மதுரை கரிதனில மீனாட்சி நீ சரீரி நீ கரில மதனியே காரி காரி சரியா நீ சரி காரி சரி தார காரி காரி சரியாரி சரி காரி சரி ராபம் பதனி கலி மகளு வணங்கு அலை மகளு துதி மலைமகள் மதுரை கரிதனில மீனாட்சி கலை மகள் காரி தனி தரி தனி தரி தனி கலை மகளு வணங்கு தரி தனி கரி தனி தரி தனி தனி நீ கரி மர நீ கரி நீ கரி மர காரி தனி தரி தனி தரி தனி மரி தனி தனி கபமர கலை மகளு வணங்கு
தரி தரி நீ டி சரி தரி ரி தரி த பரி ரி தரி த பரி த பப கப பரி தால பரி தனி த பரி த பப கப பரி தா தரி 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 ரி தரி த முவ பரி ரி தரி த முவ பரி தரி த பல கப பரி தா தரி த பரி த கப பரி தா தரி த பரி கப பரி தா தரி தரி தா நிச்சரி ததா நிச்சரி தரி நீ தரி தது நீ தரி தது நீ தரி தது நிரி நிரி நீ தரி தரி நீ தரி நீ கரி தரி 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 நீ தரி தப பரி நீ தரி தப தரி தரி தப தப கப பர நீ தரி தரி நீ தரி 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 தப தப கரி கப பதனி தனிதா லித்தரி தரி 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 தப தப கரி கப பதனி தனிதா லித்தரி தரி 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 தப தப கரி கப பதனி தனிதா சரி தரி 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 தப தப கரி தரி 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 ம கப பரதி கப பரதி தா கரி தரி 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 கப பரதி தரி தரி கரி தரி தரி கப பரதி தரி தரி கரி தரி 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 கரி தரி 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 கப பரதி தா கரி தரி 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 கரி தரி 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 மகளும் அலை மகளும் துடிக்கும் மலை மகள் மதுர ஜீபினாட்சி இதோ கர்ப்பவதியாயி இம்மானுவேலனும் யாழ் இஸ்ரவேலின் ரட்சிப்பு இவடும் இயேசுவே இவரது இன்னாமம் எனப்படும் கிருபை அடைந்த மரியாளே வாழ்வாய் கிறிஸ்து இயேசு சிசுவாக வருவார் பெண்களில் நீயே ஆசிகள் அடைந்தார் பெரியவர் குந்தனை அன்னையாய்ந்தார் கிருபை அடைந்த மரியாளே வாழ்வாய் இதுவரை கணவனை கருத்திடும் அறியே இயேசுவும் என்
திருபை அடைந்த மரியாளே வாழ்வாய். நமக்கென்று பாலகன் இத்தரை பிறந்தார், நமக்கென்று குமாரன் இவாக வந்தார். நமக்கென்று பாலகன் இத்தரை பிறந்தார், நமக்கென்று குமாரன் இவாக வந்தார். நமக்கென்று மன்னவன் மகிமை துறந்தார், திருபை அடைந்த மரியாளே வாழ்வாய். கிறிஸ்துவே சிசுவாக வருவார், பெண்களில் நீயே ஆசைகள் அடைந்தார். பெரியவர் குந்தகை அன்னை அறிந்தார், திருபை அடைந்த மரியாளே வாழ்வாய். ਬਚਨਾਂ ਨੂੰ ਕੱਲੀ ਛੱਡ ਕੇ ਹੋਇਆ ਨੌਕਰੇ ਟਰਕਾਂ ਉੱਤੇ ਜਾ ਕੇ ਵੇ ਕੱਲੀ ਨੇ ਸਿਆਲ ਕੱਟਿਆ ਮੰਜੀ ਸੱਸ ਦੇ ਸਰਾਣੇ ਡਾਕੇ ਵੇ ਕੱਲੀ ਨੇ ਸਿਆਲ ਕੱਟਿਆ ਲੱਗਿਆ ਜਾਂ ਗੇੜਾ ਬਚਨੋਂ ਦੁੱਖ ਤੋੜ ਦੂੰਗਾ ਜੱਟੀਏ ਪੁਰਾਣੇ ਨੀ ਦਿੱਲੀ ਨੂੰ ਟਰੱਕ ਚੱਲਦਾ ਅਜੇ ਟੂਮਾ ਮੈਂ ਪੰਜਾਬ ਵਿੱਚੋਂ ਦਾਣੇ ਨੀ ਦਿੱਲੀ ਨੂੰ ਟਰੱਕ ਚੱਲਦਾ ਆ ਜਾਵੇ ਟਰੱਕ ਛੱਡ ਕੇ ਮੈਥੋਂ ਸਾਂਭੀ ਨਾ ਜਵਾਨੀ ਜਾਵੇ ਲੈ ਪਾਵੇਂ ਦੋ ਛੁੱਟੀਆਂ ਰਾਤਾਂ ਕਾਲੀਆਂ ਕੱਲੀ ਨੂੰ ਡਰ ਆਵੇ ਇੱਕ ਵਾਰੀ ਆ ਜਾ ਕਰ ਤੂੰ ਹਾਣੀਆਂ ਇੱਕ ਵਾਰੀ ਆ ਜਾ ਕਰ ਤੂੰ ਵੇ ਮੈਂ ਰੱਖਿਆ ਈ ਪਲੰਗ ਵਿਛਾ ਕੇ ਵੇ ਕੱਲੀ ਨੇ ਸਿਆਲ ਕੱਟਿਆ ਬਟੂਏ ਚੋਂ ਫੋਟੋ ਕੱਢ ਕੇ ਲਾਵੇ ਕਾਲਜ ਡਰਾਈਵਰ ਤੇਰੀ ਇਨ ਬਿਨ ਤੇਰੇ ਵਰਗੀ ਗੱਡੀ ਬਚਨੋਂ ਮਰਸਰੀ ਮੇਰੀ ਬੈਠ ਕੇ ਸਟੇਰਿੰਗ ਤੇ ਹਾਨਣੇ ਨੀ ਬੈਠ ਕੇ ਸਟੇਰਿੰਗ ਤੇ ਤੈਨੂੰ ਯਾਦ ਕਰਾਂ ਅਣਜਾਣੇ ਨੀ ਦਿੱਲੀ ਨੂੰ ਟਰੱਕ ਚੱਲਦਾ ਚੰਨਾ ਵੇਟ ਰਖਵਾਲਿਆ ਚੰਨਾ ਵੇਟ ਰਖਵਾਲਿਆ ਮੈਨੂੰ ਮੁਕਤਸਰ ਮਸਿਆ ਨੂੰ ਹਾ ਦੇ ਮੈਨੂੰ ਵੀ ਫਰੰਟ ਸੀਟ ਦਾ ਹੈ ਵੇ ਇੱਕ ਵਾਰੀ ਜਲਵਾ ਦਿਖਾ ਦੇ ਤੇਰੀ ਪਰਜਾਈ ਵਾਂਗਰਾ ਕਦੇ ਵੇਖਿਆ ਨਾ ਚਿੱਤ ਪਰ ਜਾ ਕੇ ਵੇ ਗਲੀ ਨੇ ਸਿਆਲ ਕੱਟਿਆ ਰੱਬ ਉੱਤੇ ਡੋਰ ਰੱਖੀਏ ਨਾਲੇ ਬਾਬੇ ਵਾਲੀ ਓਟ ਤਕਾਈਏ ਦੂਜੇ ਤੀਜੇ ਦਿਨ ਬਚਨੋਂ ਅਸੀਂ ਦਿੱਲੀ ਤੋਂ ਮੁਕਤਸਰ ਜਾਈਏ ਮਸਿਆਲ ਚੱਲੂ ਐਦਕੀ ਹਾਨਣੇ ਨੀ ਮਸਿਆਲ ਚੱਲੂ ਐਦਕੀ ਤੇਰੀ ਰਮਜ ਤਰੀਕੇ ਵਾਲਾ ਜਾਣੇ ਨੀ ਦਿੱਲੀ ਨੂੰ ਟਰੱਕ ਚੱਲਦਾ